ஆண்டு மக்களவைத் தேர்தலில் திமுக அதிமுகவை சேர்ந்த நட்சத்திர வேட்பாளர்கள் பெற்ற வாக்கு சதவிகிதத்தை மேஜிக் வால் மூலமாக விளக்குகிறார் நமது செய்தியாளர் காயத்ரி. கடந்த 2009 மக்களவை தேர்தலையும் 2014 மக்களவை தேர்தலையும் முக்கியமான தொகுதிகளில் எந்த கட்சி எவ்வளவு சதவிகித வாக்கு வங்கியை பெற்றிருக்கிறது அப்படிங்கிற விவரத்தை இப்ப நம்ம 2009 மக்களவை தேர்தலோடு 2014 தேர்தலை ஒப்பிட்டு தெரிஞ்சுக்கலாம். அந்த வகையில இது ஒட்டுமொத்தமாக 2014 மக்களவை தேர்தலில் அதிமுக தலைமையிலான கூட்டணி பெற்ற இடங்கள். அப்போ அதிமுக ஒட்டுமொத்தமாக 37 இடங்களை கைப்பற்றி இருந்தது. திமுக தலைமையிலான கூட்டணிக்கு கிடைத்த வாக்கு சதவிகிதம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒட்டுமொத்த சதவீதம்ங்கிறது அதிமுக 59.42, திமுக கூட்டணிக்கு கிடைத்தது 30.8. இந்த விழுக்காடை நாம ஒப்பிட்டு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 29 விழுக்காடு அளவிற்கு அதிமுகவிற்கு ஒட்டுமொத்த இந்த இடங்கள்ல கைப்பற்றியதுல வாக்கு சதவீதமாக 29% அதிகரித்திருக்கிறது. இதுவே நம்ம 2009 மக்களவை தேர்தலை எடுத்து பார்த்தோம்னா அப்போ திமுக தலைமையிலான கூட்டணி கைப்பற்றிய இடங்கள்ங்கிறது 29, அதிமுக தலைமையிலான கூட்டணி கைப்பற்றியது 9 இடங்கள். அப்ப இந்த சதவீதத்தை நாம ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இதெல்லாமே திமுக கைப்பற்றிய இடங்களாக நம்ம சொல்றோம் இல்லையா. இந்த சதவிகிதத்தை நாம ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா இருக்கக்கூடிய 52.26%, இது 37.46%. கிட்டத்தட்ட இவங்களுக்கு 20% அளவிற்கு திமுக தலைமையிலான கூட்டணி அப்போ அதிக அளவிலான வாக்கு சதவிகிதத்தை பெற்றிருந்தது. இது ஒட்டுமொத்த நிலவரம். இதுவே ஒரு குறிப்பிட்ட தொகுதிக்கான நிலவரமாக நாம பாக்குறோம் அப்படின்னா இப்போ தென்சென்னை தொகுதி எடுத்துக்கலாம். இந்த தென்சென்னை தொகுதியை பொறுத்த மட்டும் 2014 மக்களவை தேர்தலை நாம பார்க்கும் பொழுது அதிமுக தலைமையிலான கூட்டணி பெற்றிருந்த வாக்கு சதவிகிதம்ங்கிறது 64.30. அதுவே திமுக தலைமையிலான கூட்டணி பெற்றிருந்தது 30.17. கிட்டத்தட்ட 34% அதிகமான வாக்கு சதவிகிதத்தை அதிமுக 2014 மக்களவை தேர்தலில் கைப்பற்றி இருக்கிறது. இதுவே 2009 மக்களவை தேர்தலில் தென்சென்னை தொகுதியை பார்த்தோம்னா அப்போ அந்த தொகுதியை கைப்பற்றி இருந்தது அதிமுக தான். அதிமுகவுக்கு கிடைத்த வாக்கு சதவிகிதம் அப்படிங்கிறது 57.66, திமுக தலைமையிலான கூட்டணிக்கு கிடைத்தது 37.95. இதை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 20% அளவிற்கு அதிமுக அதிக வாக்கு சதவிகிதத்தை பெற்றிருக்கிறது. இது 2009 சரி 2014 சரி தென்சென்னை தொகுதியை பொறுத்த மட்டும் அதிமுக வெற்றி பெற்றிருக்கிறது. சரி, இதுவே மற்றொரு முக்கியமான தொகுதி எடுத்து நாம பார்த்தோம்னா சிதம்பரம் தொகுதியை பார்க்கலாம். சிதம்பரம் தொகுதியை பொறுத்த மட்டும் 2014 மக்களவை தேர்தல், கடந்த 2014 மக்களவை தேர்தலில் அதிமுக சிதம்பரம் தொகுதியை கைப்பற்றி இருந்தது. அப்போ அதிமுகவுக்கு கிடைத்த வாக்குகள் ஒட்டுமொத்தமாக அதிமுக கூட்டணிக்கு கிடைத்த வாக்குகள் அப்படின்னு நாம பார்த்தோம்னா 65.1. அதுவே திமுக கூட்டணிக்கு கிடைத்த வாக்குகள் 30.3. இதை நாம ஒப்பிட்டு பார்த்தோம்னா 35% அளவிற்கு அதிமுக அதிக வாக்குகளை பெற்றிருந்திருக்கிறது. அதுவே 2009 மக்களவை தேர்தலில் நாம எடுத்து ஒப்பிட்டு பார்த்தோம்னா அப்போ வெற்றி பெற்றிருந்தது திமுக. வாக்கு சதவிகிதமாக திமுகவுக்கு கிடைத்தது 49.3, அதிமுகவுக்கு கிடைத்தது 45.53. ஒட்டுமொத்தமா இங்க சதவிகிதமா அதிமுகவை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 4% அளவிற்கு அதிகமான வாக்குகளை பெற்றிருந்திருக்கிறது. இதுவே மற்றொரு முக்கியமான தொகுதி என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கரூர்ங்கிறது அதிமுகவினுடைய ஒரு பலம் வாய்ந்த ஒரு தொகுதியாக பார்க்கப்படுகிறது. கரூர் தொகுதியில கடந்த காலங்கள்ல யார் வெற்றி பெற்றிருக்கிறாங்க அப்படின்னா அதிமுகவினுடைய ஒரு பலமான கோட்டையாக தான் சொல்லப்படுகிறது. கடந்த 2014 மக்களவை தேர்தலில் அதிமுக 58.98% வாக்குகளை பெற்றிருந்தது. அதுவே திமுக 35.92% வாக்குகள். இதுவே 2009 மக்களவை தேர்தலில் நம்ம பார்த்தோம்னா அப்பவும் திமுக 40% அளவிற்கு வாக்குகளை பெற்றிருந்தது. ஆனால் வெற்றி பெற்றிருந்த அதிமுக 52.56%. 2016 ஒப்பிடும் பொழுது அதிமுகவினுடைய வாக்கு சதவிகிதம், அதிமுக கூட்டணியினுடைய வாக்கு சதவிகிதம் அப்படிங்கிறது அதிகரித்திருக்கிறது. இதை ரெண்டையும் நாம ஒப்பிட்டு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 23% அதிகரித்திருக்கிறது. இதுவே 2009 மக்களவை தேர்தலை ஒப்பிட்டு பார்த்தோம்னா 3% அளவிற்கு அதிகரித்திருக்கிறது. இது கரூர் தொகுதியினுடைய நிலவரமாக, கடந்த கால நிலவரமாக இருக்கிறது. கரூருக்கு அடுத்தபடியாக நீலகிரி தொகுதி எடுத்துக்கிட்டோம்னா கடந்த 2014 மக்களவை தேர்தலில் அதிமுக வென்ற தொகுதி. அப்போ 49.7% வாக்கு வங்கி அதிமுகவுக்கு இருந்திருக்கிறது. திமுக பெற்ற வாக்கு சதவிகிதம் அப்படிங்கிறது 42.49. 2009 நீலகிரி தொகுதி எடுத்துக்கிட்டோம்னா அப்போ திமுக வெற்றி பெற்றிருந்தது. கிட்டத்தட்ட இங்க நாம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா
அதிமுக கூட்டணி பெற்றிருந்த வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது திமுகவை ஒப்பிடும் பொழுது கிட்டத்தட்ட 31% அதிகமான வாக்கு சதவிகிதத்தை திமுக பெற்றிருக்கிறது. இதுவே 2014 மக்களவை தேர்தல்ல அதிமுக பெற்ற வாக்குகள் அப்படின்னு பார்த்தோம்னா அதிமுக கிட்டத்தட்ட 13% இருந்து 42% பெற்றிருக்கிறது இல்லையா? அப்போ இது இந்த 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 கணக்கு அப்படிங்கிறது அதிமுகவிற்கு மிக முக்கியமான ஒரு கணக்காக பார்க்கப்படுகிறது. இது ரெண்டுத்தையும் 2014 நாம ஒப்பிடும் பொழுது ரெண்டுத்துக்கும் இடையிலான சதவீதம் அப்படிங்கிறது 7%ஆகத்தான் இருக்கும். ஆனா 2009 ஒப்பிட்டு பார்த்தோம்னா 13லிருந்து 49% வாக்குகளை அதிமுக பெற்றிருக்கிறது. மிக முக்கியமான ஒரு வாக்கு சதவிகிதமாக இந்த இது பார்க்கப்படுகிறது. இதற்கு அடுத்தபடியாக முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதி அப்படின்னா அது தென்காசி. தென்காசி தொகுதியை பொறுத்த மட்டும் 2014 மக்களவை தேர்தலில் அதிமுக வென்ற தொகுதி. 2009 மக்களவை தேர்தலில் தென்காசி தொகுதியில திமுக கூட்டணி 70.73% வாக்குகளை பெற்றிருந்தது. அதிமுக தலைமையிலான கூட்டணி வெறும் 10% வாக்குகளை மட்டும்தான் பெற்றிருந்தது. ஆனா 2014 மக்களவை தேர்தலில் அந்த 10% 41.71% அதிகரிச்சிருக்கிறது. அதுவே திமுக பெற்றிருந்த வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி 2009 கிட்டத்தட்ட 70% பெற்றிருந்தது. 70% பெற்றிருந்த திமுக கூட்டணியினோட வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது 2014 மக்களவை தேர்தலில் 8.1 குறைந்திருந்தது. இந்த தேர்தலில் இது எப்படி எதிரொலிக்க போகிறதுங்கிறதும் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. இறுதியா நம்ம முக்கியமா பார்க்கக்கூடிய இன்னொரு தொகுதி என்ன அப்படின்னா தேனி. தேனியும் அதிமுகவினுடைய ஒரு முக்கியமான பலமான ஒரு கோட்டையாக பார்க்கப்படுகிறது. அதிமுக கடந்த 2014 மக்களவை தேர்தலில் 53.1% வாக்குகள், திமுக 30.5% வாக்குகள். இதுவே 2009 நாம எடுத்துக்கும் பொழுது 41% வாக்குகள் திமுக தலைமையிலான கூட்டணிக்கு கிடைத்தது. அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கு 50.57% வாக்குகள் கிடைத்தது. இங்க இன்னொரு கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம், வெற்றி பெற்றது திமுக. ஆனா வேட்பாளர்களுடைய வாக்கு எண்ணிக்கையை பொறுத்து தான் வெற்றி வேட்பாளர் யாருங்கிறது அறிவிக்கப்படும். அந்த அடிப்படையில சதவிகிதமாக அதிமுக பெற்றிருந்தாலும் திமுக தலைமையிலான கூட்டணி வேட்பாளர் முன்னிறுத்தப்பட்ட போது அவர் அதிக அளவிலான ஓட்டை பெற்றிருந்ததனால், அதிக அளவிலான வாக்கு கிடைத்ததனால் வெற்றி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார். இதுதான் 2014 மக்களவை தேர்தலுக்கும் 2009 மக்களவை தேர்தலிலும் களத்தில் இருக்கக்கூடிய நிலவரங்கள். ஒட்டுமொத்தமா தமிழகத்துல 38 தொகுதிகளுக்கு நடைபெற்று வரக்கூடிய இந்த தேர்தலில் சில முக்கிய தொகுதிகளில் கடந்த காலங்களில் இது போன்ற வரலாறை நம்ம பார்க்க முடியுது.